குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். எதிர்க்கட்சிகள் விடாப்பிடி, இன்றும் பார்லி முடக்கம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. கூட்டத்தொடர் துவங்கிய நாள் முதல் இன்று வரை லோக்சபா, ராஜ்யசபா ஆகிய இரு சபைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி அடங்கிய பாடில்லை. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். அதன் பிறகும் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடவில்லை. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கும் வகையிலான புதிய சட்டத்திருத்த மசோதா மீது விவாதம் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இன்று மதியம் 2 மணிக்கு விவாதம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் இன்று காலை கேள்வி நேரத்தின் போதே லோக்சபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறைகேட்டை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீதான போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மதியம் 2 மணி வரை லோக்சபா, ராஜ்யசபா இரு அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தொடர்ந்து 7வது நாளாக இன்றும் பார்லிமெண்ட் முடங்கியது. E20 பெட்ரோல் விவகாரம், அமைச்சருக்கு எதிராக அவதூறு. மெட்டா, எக்ஸ், கூகுள் மீது வழக்கு தொடர அனுமதி. நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் அவரது குடும்பத்தினரும் லாபம் சம்பாதிப்பதாக சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துக்கள் பதிவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு நிதின் கட்கரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மெட்டா, எக்ஸ், கூகுள் நிறுவனங்கள் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பெட்ரோலில் எத்தனால் கலப்பு கொள்கையானது மத்திய பெட்ரோலியம் அமைச்சகத்தால் அமல்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கையில் இத்திட்டத்தால் கட்கரி மற்றும் அவரது குடும்பத்தினர் பலன் அடைவதாக அவதூறு பரப்பப்படுகிறது. AI முறையில் உருவாக்கப்பட்ட இதுபோன்ற அவதூறு வீடியோக்கள் பகிரப்படும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதும் அடையாளம் தெரியாத நபர்கள் மீதும் வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் என கட்கரி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த மனுவை விசாரித்த மும்பை ஹைகோர்ட் நீதிபதி அபய் அஹூஜா சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீதும் அடையாளம் தெரியாத நபர்கள் மீதும் வழக்கு தொடர அனுமதி அளித்து உத்தரவிட்டார். சர்ச்சையில் சிக்கியதற்கு வாஸ்து காரணமா? அமைச்சர் அறையை வாஸ்துப்படி புனரமைக்கும் பணிகள் ஜரூர். சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டை பாரம்பரிய கட்டடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு புதிய மின் விளக்கு, சோஃபா, நாற்காலி, மேசை, ஏசி உள்ளிட்ட வசதிகளுடன் 1 கோடி ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறையினர் அந்த அறையை புனரமைத்திருந்தனர். தற்போது அறையை மீண்டும் புனரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் இறங்கியுள்ளனர். இதற்காக அறையில் இருந்த மின் விளக்குகள், பிளைவுட், செயற்கை மேற்கூரை, மின்சாதன பொருட்கள், ஏசி உள்ளிட்ட அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. பழனி கோயில் நில விவகார சர்ச்சையில் அமைச்சர் ரமேஷ் பெயர் அடிபட்டதற்கு அறையில் உள்ள வாஸ்து அமைப்புகள் சரியில்லாததுதான் காரணம் என ஜோதிடர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பிரச்சினைகள் வராமல் இருக்க அறையை வாஸ்துப்படி புனரமைத்து மேசை, நாற்காலி உள்ளிட்டவற்றை திசை பார்த்து போட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி புனரமைப்பு பணிகள் துவங்கி முழுவீச்சில் நடந்து வருகிறது. ஆனால் இதுபோன்ற பணிகளை செய்வதற்கு முன்பு பொதுப்பணித்துறை வாயிலாக பராமரிப்பு பணி ஒப்பந்தம் கோர வேண்டும். அதன்பின்தான் பணிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் விதிகளை மீறி அமைச்சர் அறையில் புனரமைப்பு பணிகள் நடப்பது தலைமைச் செயலகத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை அதிரடி சரிவு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,370 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,06,960 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கும், கிராமுக்கு 155 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,35,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பின்தங்கிய மாவட்டங்களில் விரைவில் மினி டைடல் பார்க்.
மாநிலத்தின் பல பகுதிகளில் வசிப்போர் தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைக்காக சென்னை நோக்கி வருகின்றனர். இதனால் தலைநகரில் மக்கள் நெரிசல் ஏற்படுவதுடன் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றியே முடங்கிவிடுகிறது. சென்னையில் மக்கள் நெரிசலை தடுக்கவும் மாநிலம் முழுதும் பரவலான வளர்ச்சிக்காகவும் மாநிலத்தின் பின்தங்கிய மாவட்டங்களிலும் மினி டைடல் பார்க் அமைக்கும் நடவடிக்கையில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு முக்கிய நகரங்களில் 50,000 சதுர அடியில் மினி டைடல் பார்க் கட்டப்பட்டு வருகிறது. திருச்சி, கோவை, மதுரை, நெல்லையை தொடர்ந்து அதற்கு அடுத்த கட்ட நகரங்களான கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட பின்தங்கிய மாவட்டங்களில் மினி டைடல் பார்க் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். யூரியாவுக்கு மாற்றாகவும் அதன் இறக்குமதியை குறைக்கும் நடவடிக்கையாக விவசாயத்தில் அன்ஹைட்ரஸ் அமோனியாவை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த வாயுவை விவசாய நிலங்களில் பயன்படுத்துவதற்கு அதை மண்ணுக்குள் உட்செலுத்தும் சிறப்பு தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான உள்கட்டமைப்பு உருவாக்க வேண்டியுள்ளது. யூரியாவில் 46% நைட்ரஜன் உள்ளது. அதே சமயம் அன்ஹைட்ரஸ் அமோனியாவில் 82% நைட்ரஜன் உள்ளது. இதன் பயன்பாடு அமலுக்கு வந்தால் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு அடுத்து விவசாயத்தில் இதை நேரடியாக பயன்படுத்தும் உலகின் 4வது நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயனார் கோயில் குதிரை எடுப்பு திருவிழா. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பில்லுப்பட்டியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயனார் கோயில் குதிரை எடுப்பு திருவிழா சிறப்பாக நடந்தது. முத்தாளம்மன் கோயிலிலிருந்து வர்ணம் பூசப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சுடுமண் குதிரைகள், மாடு, மான், சப்த கன்னிமார் உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை பக்தர்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து சென்றனர். மேலதாளங்கள் முழங்க வயல்வெளிகள் வழியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயனார் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று சிலைகளை வரிசையாக நிறுத்தி வைத்து வழிபாடு நடத்தினர். இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.